வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் லாஸ்ட் கிளாஸில் ஒரு சிம்பிள் எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட்னுடைய பிளாக் டயக்ராம் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை அப்ளிகேஷன் இல்லாத சர்க்யூட்டே கிடையாது. இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் மட்டும்தான் வந்த எஸ்எம்பிஎஸ் பழைய உங்களுக்கு டிவியில் சிஆர்டியில் இதிலெல்லாம் வந்த சர்க்யூட் இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக பர்டிகுலராக ஆடியோ பர்டிகுலராக கிளாஸ் டி போர்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வந்திருக்கு. ஓகே, நீங்கள் ஒரு ஹெச்டி ராஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணால் கூட அதுக்கு ஒரு 5 வோல்ட் வந்து எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை தான். அந்த மாதிரி எந்த ஒரு டீகோடர் யூஸ் பண்ணாலும் அதில் ஒரு எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட் கம்பல்சரி இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ பார்க்கலாம். இதில் நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை பேஸ் பண்ண ஒரு சர்க்யூட் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 12 வோல்ட் 5 ஆம்பியர் 12 வோல்ட் 5 ஆம்பியர் இது சர்க்யூட் டயக்ராம் இருக்குது. வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்தேன் இல்லையா, காமிச்சேன் இல்லையா, இதுதான் இந்த சர்க்யூட்டு தான். இதுதான் அந்த சர்க்யூட்டு. இதனுடைய டயக்ராம் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கலாம். இதில் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இன்புட் ஏசி 230 வோல்ட்டு இன்புட் ஏசி. இந்த இடத்துல ஒரு 2.5 ஆம்பியர் கிளாஸ் பீஸு, தென் ஒரு ஆர்எஃப் பைபாஸ் கெப்பாசிட்டர், தென் அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்டிவ் ஃபில்டர். அதான் இந்த சர்க்யூட் கம்ப்ளீட்டாக. இது இந்த ஃப்ரிட்ஜிரேட்டர் பேருக்குள்ளே வரும்பொழுது 50 ஹெர்ட்ஸ் ஆர் 60 ஹெர்ட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணும். அதற்கு மேலே ஏதாவது ஃப்ரீக்வன்சி இருந்தால் அதை வந்து பிளாக் பண்ணிடும், தடுத்துரும். அன்னெசரியாக இந்த சர்க்யூட்டுக்குள்ளே உள்ளே விடாது. ஓகேவா? இப்போது 2 கேத்தோடு சேரடும் பாசிட்டிவ், 2 ஏனோடு சேரடும் நெகட்டிவ் சர்க்யூட்டில். ஓகேவா? இந்த சர்க்யூட்டில் சின்ன சேஞ்சஸ் இதில் மட்டும். இது வந்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த கெப்பாசிட்டர் இதுதான் வந்து ப்ளஸ்ஸு. இந்த சர்க்யூட்டில் இந்த 2 ஏனோடு சேரடம் போட்டிருக்காங்க, 2 கேத்தோடு சேரடம் போட்டிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மாற்றிக்கலாம். சர்க்யூட்டில் தப்பு இருக்குது. ஓகேவா? அப்போது 2 கேத்தோடு சேரடம் பாசிட்டிவ், அதுலேருந்து நேராக உங்களுக்கு ஒரு என்டிசி மூலிமா ஒரு மெயின் ஃபில்டர் கெப்பாசிட்டர் அன்ரெகுலேட்டட் டிசி ஃபில்டர் கெப்பாசிட்டனுடைய பாசிட்டிவ் பாயிண்ட் போகுது. இதில் 100 MFT 400 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இந்த பாசிட்டிவ் சப்ளை என்ன பண்ணுது அப்படின்னா, நேராக எங்கே போகுது, நேராக ஒரு எஸ்எம்பிஎஸ்ல வரக்கூடிய பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், ஹெச்எஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அதனுடைய பிரைமரி வழியாக இங்கே இருக்கக்கூடிய IRF 840 அப்படிங்கிற ஒரு மாஸ்பெட்னுடைய ட்ரைனுக்கு வருது. இது வந்து ட்ரைன், மாஸ்பெட்டோட ட்ரைன். இது வந்து சோர்ஸ், இது வந்து கேட். சர்க்யூட் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், இன்புட்டு இந்த இடத்துல ஏசி வோல்ட்டு 230 வோல்ட்டு. இந்த ஃபீஸை தாண்டி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்டிவ் ஃபில்டரை தாண்டி இந்த ஃப்ரிட்ஜிரேட்டர் பேருக்கு வருது. இந்த ஃப்ரிட்ஜிரேட்டர் பேரில் 2 கேத்தோட் சேரடம் பாசிட்டிவ் பாயிண்ட்டு. பாசிட்டிவ் பாயிண்ட்லேருந்து வோல்ட்டு நேராக இந்த மெயின் ஃபில்டர் கெப்பாசிட்டியோடைய பாசிட்டிவ் பாயிண்ட்டுக்கு வருது. இங்கேருந்து வோல்ட் நேராக எங்கே போகுது பாருங்கள். இது எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி வழியாக இந்த சுவிட்சிங் டிவைஸ் இருக்கு இல்லையா, மாஸ்பெட்டோட ட்ரைனுக்கு வருது. இது வந்து சோர்ஸ். இப்போது இந்த சோர்ஸுக்கும் காமன் கிரவுண்டுக்கும் நடுவில் ஒரு ரெசன்ஸ் 0.22 ohms. இது கரண்ட் லிமிட்டிங் கரண்ட் சென்சார். இந்த ரெசிஸ்டர் இதிலிருந்து நேராக இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கு, KC507. இதுதான் ஃபீட்பேக் வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட். சரி, இப்போது டிசி வோல்ட் இங்கே கொடுக்குறது 230 வோல்ட் ஏசி. இந்த இடத்துல 350 வோல்ட் டிசியாக மாறும். தென் இந்த வோல்ட் நேராக உங்களுக்கு எஸ்எம் டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி வழியாக ட்ரைனுக்கு வருது. இந்த மாஸ்பெட் வந்து சுவிட்சிங் ஆகணும், ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சிங் ஆகணும். அப்போ சுவிட்சிங் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதனுடைய கேட்டுக்கு ஒரு ட்ரிகரிங் பல்ஸ் வரணும். இது ஒரு செகண்டரி. இந்த சுவிட்சிங் ஆகணும் அப்படின்னா பாசிட்டிவ் லைன்லேருந்து 470K ஆஃப் வாட் ரெசன்ஸ் வழியாக
இந்த 1K ரெசிஸ்டன்ஸை தாண்டி தென் இந்த கேட்டுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிகரிங் பல்ஸ் வரும். எல்லா எஸ்எம்பிஎஸ்லையும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ட்ரிகரிங் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங்கின் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். லாஸ்ட் கிளாஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் வோல்ட் கரண்ட் உள்ளதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய தேவைப்படும். அப்ளை பண்ணி பாருங்கள், எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஃபீச்சர் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு எல்லாமே எஸ்எம்பிஎஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த எஸ்எம்பிஎஸ்ஸை எப்படி ட்ரபுள் ஷூட்டிங் பார்க்குறது, அதுக்கு தான் இப்போது கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். நான் நிறைய பேர் சொன்னாங்க, இன்கேஸ் கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன பண்ணுறது. கரெக்டு தான். லீனியர் பவர் சப்ளை வந்தால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், பிரைமரி, செகண்டரி, 4 டயோடு, 2 கெப்பாசிட்டி கொடுத்தா ப்ளஸ் மைனஸ் வந்துடும். ஆனால் எஃபிஷியன்சி இருக்காது ஆடியோ சர்க்யூட்டில். நமக்கு தேவை நல்ல குவாலிட்டி ஆடியோ வரணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ், கான்ஸ்டன்ட் கரண்ட் இருக்கக்கூடிய பவர் சப்ளை தேவை. அதுதான் பார்த்துட்ருக்கோம். சிம்பிளாக ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு எஸ்எம்பிஎஸ் சர்க்யூட் பார்த்துட்ருக்கோம் புரியறதுக்காக வேண்டி. அப்போது இந்த சுவிட்சிங் டிவைஸ் சுவிட்சிங் ஆகணுன்னா கேட்டுக்கு பல்ஸ் வரணும். பல்ஸ் வந்து இந்த 1, 2 ரெசிஸ்டன்ஸ் தாண்டி ஃபஸ்ட்டு பல்ஸ் வரும். வந்தோடனே இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி ஒரு துடி துடிக்கும். ஒரு துடி துடித்தா போதும் இந்த செகண்டரியில் ஒரு ஏசி ப்ரொடியூஸ் ஆகிரும். ஓகேவா? இந்த ஏசி வோல்ட் ஓகேவா இதில் வரும். ஃபஸ்ட்டு இது இனிஷியலாக ஒரு துடி துடிக்கும் பொழுது பாரு, இந்த இடத்துல ஒரு சர்க்யூட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சர்க்யூட் என்ன ஆகுனா உடனே சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணும். ஒரு ரெசிஸ்டர், ஒரு கெப்பாசிட்டர், ஒரு டயோட், ஹெச்எப் டயோட், ஒரு ப்ளக்ஸ் குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், உடனே இந்த இடத்துல இருந்து இந்த வரக்கூடிய அந்த ஃபீட்பேக் பல்ஸு நேராக இங்கே ஒன்று வந்துடும். இந்த செகண்டரியிலிருந்து ஆசிலேட் ஃப்ரீக்வன்சி நேராக இந்த கேட்டுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த 470K 1K மூலிமா ட்ரிகர் கிடச்சுன்னா ஒரு துடி துடிக்கும். துடிச்சோன்னா இந்த செகண்டில் ஒரு வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வோல்ட் ஏசி வோல்ட்டு இந்த கெப்பாசிட்டியில் ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த கேட்டுக்கு வரும். உடனே இது வந்து சுவிட்சிங் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். சுவிட்சிங் ஆகிட்டே இருக்கும். சுவிட்சிங் ஆகிட்டே இருக்கணும். ஆகிட்டே இருந்தால் தான் இந்த செகண்டரியில் ஏசி வரும். ஏசி வந்து டயர் மூலிமா டிசியாக மாறும், ஃபில்டர் ஆகும், அவுட்புட் டு லோடுக்கு போகும். இதுதான் சர்க்யூட். இந்த கேட்டுக்கு வர்ற வோல்ட் ஒருவேளை எக்ஸஸாக போயிடுச்சுன்னா இந்த மாஸ்பெட் ஃபெயிலியர் ஆகிடும் இல்லையா? ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்காக கேட் டு கிரவுண்டுக்கு ஒரு 18 வோல்ட் ஜினர் டயோடு இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த ட்ரிகராக வர்ற வோல்ட்டு எந்த காரணத்துக்கு அதிகமாக இருந்தால் கூட இந்த கேட் வோல்ட் வந்து அதிகம் ஆகாது. இனிஷியலாக டிசி வோல்ட்டு அதிகமாகாது. அதுக்கப்புறம் இந்த ஃபீட்பேக்கில் வரக்கூடிய ஏசி பல்ஸ் மூலிமா இந்த மாஸ்பெட் தொடர்ந்து சுவிட்சிங் ஆகிட்டே இருக்கும். அவுட்புட்டில் வோல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை லோடு வேரியேஷன் ஆனாவோ வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்தால் என்ன நடக்கும்? அதுதான் இந்த சர்க்யூட். இதுதான் இந்த சர்க்யூட். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங்கின் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைந்த பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கிறதுனால நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும். ஆன்லைனில் ட்ரைனிங்கில் எதுலேயுமே உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் கொடுக்குற வகுப்புகள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு டேட்டாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போது இது ஒர்க் பண்ணதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏசி வருது, டிசியாக மாறுது, டிசி டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக ட்ரெயினுக்கு வருது, இந்த மாஸ்பெட் சுவிட்சிங் ஆகுது. சுவிட்சிங் ஆகும்போது செகண்டில் வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ லோடு ஒர்க் பண்ணும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. லோடு வேரியேஷன் கரண்ட் கூடி குறைஞ்சி எடுத்தாவோ இல்லை ஏதாவது எஸ்எம்எஸில் சர்க்யூட்டில் கம்ப்ளைண்ட் வந்தாவோ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோடு இருக்குது. 11.2 வோல்ட் ஜீனர் டயோடை பற்றி நிறைய கிளாஸ் நடத்தியிருக்கேன். இந்த கேத்தோடில் 11.2 வோல்ட் இருக்கும்போது இந்த ஏனோடில் எந்த வோல்ட்டும் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது என்னது? இது வந்து ஆட்டோ கப்ளர் பற்றி வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆட்டோ கப்ளர் 4 பின் இருக்கும். இந்த 2 டெர்மினல் இருக்கு இல்லையா? இந்த 2 டெர்மினல்லையும் வந்து
இதில் ப்ளஸ் இங்கே மைனஸ் வந்தால் தான் இந்த எல்இடி வந்து எரியும். ஓகேவா? பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ்ஸு வரணும், இந்த இடத்துல மைனஸ் வரணும், இங்கே மைனஸ், இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து மைனஸ். அப்போது இது ஃபுல்லாக மைனஸ். சர்க்யூட் டிசைனிங் புரியணும். முதல்ல புரிஞ்சிருச்சுன்னா எஸ்எம்பிஎஸ் வந்து ரொம்ப ஈஸி. இப்போது இது வரைக்கும் நடத்தினதில் பவர் ஆன் பண்ணி அவுட்புட் வரல அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட்டு வோல்ட் வருதான்னு பார்க்கணும். ட்ரெயினில் வோல்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி ரெண்டும் ஓகே, இந்த ட்ராக் ஓகே அப்படின்னு அர்த்தம். ஒரு வேளை வரல அப்படின்னா இப்போ எது ஓகே சொன்னோன்னா அதெல்லாம் வந்து சஸ்பெக்டட். அப்போது இது காயில் ஓப்பன் ஆனாலும் வோல்ட் வராது, இந்த காயில் ஓப்பன் ஆனாலும் வோல்ட் வராது, இந்த ட்ராக் ஏதாவது ஓப்பன் ஆனாலும் வோல்ட் வராது. ஓகே, இந்த லைனில் வரல அவுட்புட் வரலினாலும் வோல்ட் வராது. அதாவது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து அவுட்புட் வரலினாலும் வோல்ட் வராது. இன்புட் வோல்ட் வருதான்னு செக் பண்ணலாம். வரல வருதா அப்போ நீங்கள் பார்த்து ஏற்கனவே பார்க்கணும். எப்படி ட்ரபிள் ஷூட்டிங் எல்லாமே சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது ஏசி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏசி வரும், இந்த இடத்துல ஏசி வரும், இந்த இடத்துல டிசி வரும். அந்த டிசி தான் இப்படி வரும். மல்டிமீட்டரில் மீட்டர் அண்ட் பொலாரிட்டி மாற்றி பார்த்து செக் பண்ணணும், ரேஞ்சு மாற்றி செக் பண்ணணும். ஏற்கனவே இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போது சிம்பிளாக என்ன பண்ணலாம், நம்ம ஃபால்ட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ட்ரெயினில் வோல்ட் வருது அப்படின்னா இதெல்லாமே ஓகே, இதெல்லாம் எதுவுமே செக் பண்ண வேண்டியதில்லை. அப்போ கேட்டுக்கு பல்ஸ் வருதா வோல்ட் வருதான்னு பார்க்கணும். இனிஷியலாக பெரும்பாலும் எஸ்எம்பிஎஸில் இந்த 470K ஓப்பன் ஆயிரும். இந்த 470K ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கே வோல்ட் வராது, ட்ரிகர் ஆகாது. கேட்டுக்கு ட்ரிகர் ஆகலை அப்படின்னா இந்த பல்ஸ் வராது. ஓகேவா? அப்போ ஈஸியாக நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் பார்த்துடலாம். ஓகே, அப்போது அவுட்புட் வோல்ட் வரும் பொழுது இதில் ஏதாவது ஏற்றதாழ்வு இருந்துச்சுன்னா இந்த ஆட்டோ கப்ளர் ஒர்க் பண்ணும். ஆட்டோ கப்ளருக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு ஐஆர் டயோடு இருக்குது. இது ஒரு வெளிச்சத்தை வெளியிடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் போட்ரோ டிரான்சிஸ்டர், ஒரு போட்ரோ டிரான்சிஸ்டரும் ஐஆர் எல்இடியும் உள்ளுக்குள்ளே கம்பைனாக இருக்குது. அப்போ இந்த எல்இடி ஐஆர் எல்இடி எப்போ ஒர்க் பண்ணும், ஏனோடுக்கு ப்ளஸும் கேத்தோடுக்கும் மைனஸும் வரணும். வந்தால் இது ஒர்க் பண்ணுது. ஒர்க் பண்ணுச்சுன்னா லைட் எமிட் பண்ணும். லைட் எமிட் பண்ணிச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். எப்போ கண்டக்ஷன் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸஸ் வோல்ட் வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஜினாரை தாண்டி வோல்ட் வரும். இது 11.2 வோல்ட் ஜினார். இது வோல்ட் கரெக்டாக இந்த இடத்துல 2 வோல்ட் வந்துட்டு இருக்கும்போது இந்த 22 ஓம் ரெசிஸ்டன்ஸை தாண்டி எதுவும் வோல்ட் வராது. அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஒருவேளை இங்கே 12 வோல்ட்டுக்கு பதிலாக 15 வோல்ட் வருதுன்னு வைங்களேன், அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட் வந்துடும். இந்த ஜினாரை தாண்டி வரும், அது வரைக்கும் வராது. அந்த வோல்ட்டு தான் இந்த ஐஆர் எல்இடியை ட்ரைவ் பண்ணும். இந்த எல்இடி ட்ரைவ் ஆச்சுன்னா இந்த போட்ரோ டிரான்சிஸ்டர் ட்ரைவ் ஆகும். இந்த போட்ரோ டிரான்சிஸ்டருடைய எமிட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு பேஸுக்கு நேராக போகுது. பாருங்கள், இது வெளியே இந்த டிரான்சிஸ்டர் வழியே பேஸுக்கு போகுது. இதனுடைய கலெக்டர் எங்கே இருக்குது பாருங்களேன், கலெக்டர் வந்து இந்த பாயிண்ட் இருக்குது. ஓகே, அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் இந்த ஆப்டோ கப்ளர் எப்போ ஒர்க் பண்ணணும்னா எக்ஸஸ் வோல்ட் வரும்பொழுது. எக்ஸஸ் வோல்ட் வந்தால் என்ன நடக்கணும், இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் என்ன இந்த வரக்கூடிய பல்ஸை வந்து குறைக்கணும்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும். இந்த டிரான்சிஸ்டருடைய கண்டக்ஷன் அதாவது டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு தான் இது வந்து கொடுத்துருக்கு. அப்போ பேஸ் வோல்ட்டை கொஞ்சம் கூட்டுறது மூலிமா குறைக்கிறது மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கேட்டுக்கு போகிற பல்ஸோட வித்தை கூட்டலாம் குறைக்கலாம். இதுதான் எய்ம். அப்போது எக்ஸஸ் வோல்ட் வரும்போதெல்லாம் ஆட்டோ கப்ளர் வேலை செய்யும். ஆட்டோ கப்ளர்லேருந்து நேராக இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா கேட்டுக்கு போகிற பல்ஸை உங்களுக்கு ரெகுலேட் பண்ணும். அதனால் அவுட்புட்டு கான்ஸ்டண்ட்டாக வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒர்க்கிங் பிரின்சிபிள் தெரிஞ்சால் சர்வீஸ் பண்ணுறது எப்பவுமே ஈஸி. ஒர்க்கிங் பிரின்சிபிள் தெரியலைன்னா கண்டிப்பாக சர்வீஸ் பண்ண முடியாது. எல்லா எஸ்எம்பிஎஸுக்குமே ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பக்காவாக இருக்குது. அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எப்படி பார்க்குறது, எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்ருக்கீங்க. மேலும் விவரம் வேணும் அப்படின்னா கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப எளிமையான வழி. ரொம்ப லோ ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், யார் வேணால் படிக்கலாம். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ, இன்னொரு சர்க்யூட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.